ஆடலரசே இந்தா இந்த வேலையாவது உனக்கு கிடைக்கணும் தம்பி. நான் வாங்குற சம்பளம் உனக்கு லெட்டர் கொடுத்தே சரியா போயிடுது. என்னப்பா அது? ஒரு ஷூ கம்பெனில இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. உடனே மெட்ராஸ் போகணும். அப்படியா? என்னங்க கேட்டீங்களா? கேட்டேன். இன்டர்வியூ பத்தி தானே. பாவதர் பையன் செருப்பு கடையில வேலை பார்த்தா ரொம்ப கௌரவமா இருக்கும். செருப்பு கடையில வேலை பார்க்கறதுக்கு எதுக்கு இன்டர்வியூ? தோலை பத்தி கேட்பானா இல்ல தொழிலை பத்தி கேட்பானா? டிசைனை பத்தி கேட்பானா இல்ல டிசிப்ளின் பத்தி கேட்பானா? இது ஷூ கடை இல்லப்பா, கம்பெனி. சாதாரண ஹோட்டல்ல வேலை செய்யறவனுக்கு சர்வர்னு பேரு, அதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செஞ்சா வெயிட்டர்னு பேரு. அது மாதிரி இது வெயிட்டான வேலை. ஒன்னும் குறைச்சல. நீ செருப்பு கடையில வேலை பார்த்தாலும் சரி, கசாப்பு கடையில வேலை பார்த்தாலும் சரி, என் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் தர்றேன், அவனை போய் பார்த்து அங்க தங்கிக்க. தேங்க்யூ. என்னங்க ஒரு தடவையாவது நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் மாட்டாருமா. எப்போ இதே அர்ச்சனை தான். Excuse me? Yeah? Thank you. Mr. Adler, sir? Yes? Please come. Yeah. Oh. Dress spoil ஆயிடுச்சு. I'm so sorry madam. நான் வேணுட்டே பண்ணல. இந்த லெட்டர் கீழ விழுந்ததா எடுத்துட்டு எந்திரிக்கும்போது இடிச்சு உங்க மேல. என்ன சாரி? காபி கொட்டி இப்படி அசிங்கம் பண்ணிட்டியே. நான் எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது? நான் தான் சொன்னேனே மேடம், ஆக்சிடென்ட். என்ன ஆக்சிடென்ட்? முதல்ல நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்கேன். இப்படி ஆயி போச்சு. சரியான அபசகுனமா இருக்கியே. அபசகுனம் இல்ல, சூப்பர் சகுனம். நீங்க இதே டிசைனோட போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறது இல்ல. வேண்டாம். நீ பண்ணாலும் உனக்கு வேலை கிடைக்க போறது இல்ல. Thank you. ஒரு பிசினஸ்க்கு அடிப்படையான தேவை என்ன? பொருள். That is capital and material. ரெண்டுத்துக்குமே பொருள் தான் அர்த்தம். குட். இந்த செருப்புக்கு சிறப்பு கிடைக்கூடிய இடம் எதுன்னு சொல்ல முடியுமா? கம்பெனி விளம்பரத்திலையும் கம்பராமாயணத்திலையும். வெரி குட். Thank you. வியாபாரத்துக்கு முக்கியமானது மூளையா மூலதனமா? மூளையோட கூடிய மூலதனம். தோல்ல இருந்து எத்தனையோ பொருட்களை தயாரிக்கிறாங்க. ஆனா செருப்பு மாதிரி மத்த பொருட்கள் ஓடுறது இல்லையே, அது ஏன்? நான் நினைக்கிறேன் அது கால்ல போடுறதுனால தான். வர கஸ்டமர்ஸ்ட லாபகமா பேசி இதை அவங்க தலையில கட்ட முடியுமா? முடியாது சார். ஏன்? அத கால்ல வேணா மாட்டி விடலாம். ஓகே மிஸ்டர் அரசு, எங்க பிசினஸுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அடுத்த வாரமே நீங்க வேலையில ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறோம். தேங்க்யூ சார். ஏய் திலகா, ஹாய் ஹாய். நீ எப்படி மெட்ராஸ்ல? நான் மெட்ராஸ்ல செட்டில் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நீ என்னடி குனிஞ்ச தலை நிமிராம போயிட்டு இருக்க? என்ன செய்யறது, தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னது இது, ட்ரெஸ் எல்லாம் அசிங்கமா? ஒருத்தன் கரப்படுத்திட்டான். என்னது? காஃபியை மேல கொட்டிட்டான்னு சொல்றேன். ஓ, ஹோட்டல்லையா? இன்டர்வியூல. நான் வேலைக்காக அட்டெண்ட் பண்ண முதல் இன்டர்வியூ. ஆரம்பமே அபசகுனம் ஆயிடுச்சு. சரி சரி, உன் காஃபி பிரச்சனையா கார்ல பேசிட்டே போலாம். வா. நடுவுல நிக்கறாடா. சூப்பரா இருக்கா? எப்பரா இருக்கா? மச்சான் டக்கரா இருக்கா? பாட்டி பூசா? ஆமா, ஸ்டெல்லா மெர்சன் நினைக்கிறேன். யாரா சொல்ற? என்னடி இந்த மசகானோ? எப்படி இது? இவளை எப்படியாவது மடக்கணும். போடா போய் பேசுறா. ஐயோ நான் மாட்டேன்பா, எனக்கு பயமா இருக்கு. நீ போய் பேசு. டேய் நான் இருக்கேன்ல. ஏய் பயமா இருக்கு. பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கறேன். போடா. ஏய் வேணாடா. ஸ்டாப். நீங்க எல்லாம் பணக்கார பசங்களா? எஸ். இந்த அட்மாஸ்பியர்லாம் உங்க அப்பன் காசா? ஆமா ஆமா. பொழுதுபோக்கா படிக்கிறீங்க. ஆமா ஆமா. ஆனா ப்ரொஃபஷனலா சைட் அடிக்கிறீங்க. ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? நான் வேலை தேடுறேன்ப்பா. நீங்க சைட் தேடுறீங்க, நான் வேலை தேடுறேன். அந்த பொண்ணுங்க தானே? ஆமா. சூப்பர் ஃபிகர்களை எட்டக்க நிப்பாட்டிக்கிட்டு நீங்க சுசுகி கிட்டக்க நின்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதுக்கெல்லாம் சில டெக்னிக் இருக்கு. என்னது? அந்த ரெட் தானே? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, மனிஷா கோயிலா சிஸ்டரா? இல்ல. ஒன் ஸ்டெப் பேக் ப்ளீஸ். நீங்க ஜாக்கி சான் சிஸ்டரா? இல்ல. ஒன் ஸ்டெப் சைடு ப்ளீஸ். சென்டர் மிஸ், நீங்க ஸ்டெல்லா மேரிஸா, குயின் மேரிஸா, எத்திராஜா, மீனாட்சியா, எந்த காலேஜ்? இட்ஸ் ஆல் ரைட். டியூட்டோரியல் காலேஜா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க. சும்மா படிக்கிற பசங்களை உங்க பின்னாடி அலைய விடாதீங்க. அப்படின்னா இந்த லெட்டர் கொடுக்கிறது, சொட்டர் கொடுக்கிறது, பார்த்து லவ் பண்றது, பார்க்காம லவ் பண்றது, டெலிபோன்ல லவ் பண்றது, இன்டர்நெட்ல லவ் பண்றது, இமெயில லவ் பண்றது, கம்ப்யூட்டர் வச்சு லவ் பண்றது. இதை தவிர நாக்க இருக்கிறது, மூக்க இருக்கிறது, கண்ணை புடுங்கிறது, தலையில அரப்பு வைக்கிறது, கண்ணுல ஆயில் வைக்கிறது, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்புறம்
ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன். ஐ லவ் யூ, யூ லவ் மீ. தேங்க் யூ சிஸ்டர். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அதெல்லாம் எனக்கு தெரியாது. அட்ரஸ் கிட்ட பரதநாட்டியம் ஆடுறாரு. ஓ போச்சுடா. உலகம் நிச்சயமா ஒரு சின்ன உருண்டை தான். எங்க சுத்தினாலும் உங்ககிட்ட வந்து முட்டிக்கிறேனே. ஏன் பின்னாலேயே சுத்துறீங்க? நோ நோ நோ, நான் உங்க பின்னாடி சுத்தல. இந்த குமரகுருநாதர் ஸ்ட்ரீட் ட்ரிப்ளிகேன் அது எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். கேன் யூ ஹெல்ப் மீ? அந்த தெருவா ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணி மறுபடியும் ரைட்ல போனா அங்க இருக்கு. அது இந்த பக்கம் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. உங்களை யாரோ சுத்தல்ல விட்டுருக்காங்க. நான் சொன்ன ரூட்ல போனா கரெக்டா இருக்கும். ஓ, இப்போ நீங்க என்ன சுத்தல விடலையே? ப்ளீஸ். சும்மா சும்மா கேட்டுக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணி திரும்ப ரைட்ல கட் பண்ணா நீங்க வந்துட மாட்டீங்களா? வாட் யூ மீன்? இல்ல இல்ல, திரும்ப நமக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி அவசகுணம் ஆயிடக்கூடாது பாருங்க, அதுக்கு சொன்னேன். தேங்க்யூ. நேரா போய் லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல திரும்பணுமா? நல்ல தெருவா அலையட்டும். ஓ, ஐம் so sorry. நான் ஓசி பேப்பரை சீக்கிரம் படிச்சு கொடுங்க. எனக்கு பேப்பர் வேண்டாம் சார், அட்ரஸ் தான் வேணும். என்ன address? குமரகுருநாதர் தெரு எங்க இருக்கு சார்? குமரகுருநாதன் தெருவா? சோத்துக்கை பக்கமா நேரா போங்க. உடனடியா ஒரு லெஃப்ட் வரும், அதுல போங்க. உடனடியா ஒரு ரைட் வரும், அதுல போகாதீங்க. அடுத்த ரைட்ல போங்க. ஒரு பெரிய குளம் வரும், அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிறது தான் குமரகுருநாதன் தெரு. Thank you. ஓகே. எல்லாருக்கும் என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுது? என்ன சோத்து கைட்டு இப்படி போறாரு? தம்பி தம்பி நில்லு. என்ன நீ உன்னை சோத்து கை பக்கமா இப்படி போக சொன்னா நீ இப்படி போற? உனக்கு சோத்து கை தான். சார், நான் இப்பதான் நீங்க சொல்ற அந்த குளத்துக்கிட்ட இருந்து வரேன். ஒரு பொண்ணு இந்த அட்ரஸ் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிச்சு. நான் இந்த பக்கம் ஏதாவது குளம் இருக்கான்னு போய் இரு, பார்க்கறேன். இரு, இரு. நீ பாக்குறதுக்கு வெளியா இருக்கியா? உன்னை யாரோ ஒரு பொண்ணு சுத்த விட்டு இருக்குது. ஆமா, குமரகுருநாதன் தெருல யார் வீட்டுக்கு போகணும் நீ? நீங்க என்ன எங்க சுத்தல உள்ளான்னு பாக்குறீங்க? சொல்லியா கரெக்ட் வை சொல்றேன். நம்பர் 5. நிறுத்து. சிவராமன் 5, குமரகுருநாதன் தெரு, சென்னை 5, டேட் ஆஃப் பர்த் 5, வயசு 5 பக்கத்துல சைபர். கரெக்டா? இதே அட்ரஸ் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படின்னா நான் தான் அந்த சிவராமன். சார், நான் உங்களை பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். என்ன எதுக்கு பார்க்கணும்? எங்க அப்பா உங்களை தான் பார்க்க அனுப்புனாரு. உங்க அப்பா யாரு? மிஸ்டர் குருமூர்த்தி. திருக்காட்டுப்பள்ளி குருமூர்த்தியா? ஐயோ, அவரே தான் சார். கை கொடு, கை கொடு, கை கொடு. உங்க அப்பா நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்யா. வாங்கப்பா. மா திலகா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்னம்மா திகச்சு போய் பாக்குற? நான் கூட சொல்வேனே, திருக்காட்டுப்பள்ளியில என் ஃப்ரெண்டு குருமூர்த்தின்னு ஒருத்தன் இருக்கான்னு. அவருடைய ஒரே மகன், இது என் ஒரே டாட்டர், பேர் திலகா. தெரியுமே சார். தெரியுமா? எப்படி? நான் பாக்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கேன். உன்ன ஒரு பொண்ணு சுத்தல விட்டுச்சுன்னு சொன்னீங்களா? அது இவங்க தான். இந்த லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல கட் பண்ணு, இந்த ரைட்ல கட் பண்ணி லெஃப்ட்ல திரும்பு. அந்த குளத்துக்கிட்ட என்ன சுத்த விட்டது அவங்களே இவங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. தைரியமா வா. அப்போ உங்களுக்கு தெரியாம இருக்குமோ? ஒரே பொண்ணுங்கிறதுனால எக்கச்சக்கமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். நான் ஒரே பையங்கிறதுக்காக எங்க அப்பா என்ன கண்டிச்சே வளர்த்துட்டார். அவன் எப்பவும் அப்படித்தான். ஆமா, ஏதாவது சொத்துக்கு சேர்த்து வச்சிருக்கானா? அதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. வெரி குட். அதை விட நிறைய கடனும் சேர்த்து வச்சிருக்காரு. அவன் மாற மாட்டானே. அவனுக்கு பரவாயில்லப்பா, புள்ளைய பெற்றிருக்கான் ராஜா மாதிரி. நான் அப்படி இல்ல, பொண்ணை பெற்றிருக்கேன் மிடில் கிளாஸ். அதனால குருவி மாதிரி சேர்த்து வச்சு பாத்திரம் மண்டபம் நகை எல்லாம் ரெடி. கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி. மாப்பிள்ளை ஒன்று தான் பாக்கி. இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏமா இன்டர்வியூக்கு போன என்னாச்சு? கோவிந்தா. ஐயோ பாவம் சார், அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு வெயிட்டர் நடுவுல புந்து கெடுத்துட்டான். இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லைப்பா. எல்லாமே அபசகுரமாவே நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த வேலை எனக்கு நிச்சயமா கிடைச்சிரும். அதே வேலையா? அதாவது வந்த வேலையை விட்டு எதையோ பேசிட்டு இருக்க பாருங்க. எங்க அப்பா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். அப்ப நான் வரட்டா? இது என்ன தபால்கார மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு போறாங்கற? நாளும் கிழமை என் ஃப்ரெண்டோட பையன் வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு கார்த்திகை தீபம், 2 நாள் நம்ம வீட்டுல தங்கிட்டு தான் போகணும். ஐயோ, பேசக்கூடாது மூச்சு. அம்மா நீ போய் காப்பி கொண்டு வா. சரி. காபி கொஞ்சம் நல்லா போடுவீங்கல்ல? காஃபி எல்லாம் நல்லா போடுவேன், மேல கொட்ட தான் தெரியாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.